வணக்கம். நம்ம very important இங்க press conference வைக்கிறது. About 1 year is over. ஒரு வருஷம் another since the lockdown all these problems have started. நம்ம என்ன பார்க்கிறது இப்போ in India we have about 12 million blind. 12 million blind இருக்கு இந்தியால. இப்போ இதல 55% பொறாபத்தி இருக்கு. That means about 7 to 8 million approximately is because of cataract alone. நம்ம என்ன பார்க்கிறது இப்போ patients are coming in for 1 year போல patients கண் டாக்டர் கிட்ட யார் போல because of lockdown பயம் இருக்கு வைரஸ் இருக்கு. இப்போ நம்ம என்ன பார்க்கிறது இத பொற இன்கிரீஸ் ஆகுது முத்தி போகுது. So the number of cataracts நம்ம பார்க்கிறது is more, but second problem is the density of the cataract is very bad. In other words, முன்ன immature cataract வருது இப்போ ஜாஸ்தி mature cataracts வருது, which is not a good sign. Because என்ன ஆகுது இப்போ patients they are delaying the treatment. Because of the delay நம்ம treatment பண்றது patients late வருது, they will get into complications. Remember one thing, இத பொற இருக்கு நம்ம early stage எடுக்கிறது it is easy to remove. Suppose பொற முத்தி போறது ரொம்ப கஷ்டம் ஆகுது. Same problem நம்ம diabetic patients இருக்கு. இப்போ நம்ம பார்க்குற diabetic patients இருக்கு. இப்போ லாக்டவுன் பத்தி நம்ம எக்சர்சைஸ் பண்ணல. செகண்ட் ப்ராப்ளம் இன்னும் சாப்பிடுறது நல்லா சாப்பிடல. தேர்ட் ப்ராப்ளம் கண் டாக்டர் கிட்ட போல. So because of this now what is happening is கண்ல bleeding வருது. Because of diabetes there is bleeding inside the eye and the number of cases which are coming to us with this problem is much more than before. Message to everybody, to the public especially is, and through the media is, யார் கிட்ட problems இருக்கு கண்ல please கண் டாக்டர் கிட்ட போயிட்டு செக் பண்ணுங்க. Because if you are delayed நம்ம பார்க்கிறது நம்ம காம்ப்ளிகேஷன் இன்கிரீஸ் ஆகுது. நான் ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்கிறது, ஒரு பையன் வந்தது என்கிட்ட 20 வருஷம் 20-year-old boy. சார் பிசர் உள்ள இருக்கு கண்ல. He was walking, drum stick உள்ள போடுது, ஒரு ஸ்டிக் wooden stick. 4 days அப்படியே விட்டேன். நான் கேட்டேன் ஏன் நீங்க வரல என்கிட்ட. சார் என்ன சார் பயம் இருக்கு, வைரஸ் பத்தி பயம் இருக்கு. I said வைரஸ் பத்தி பயம் இருக்கு, இங்க கண் உள்ள நீங்க பிசர் உள்ள இருக்கு, நீங்க கண் போற அதுக்கு பயம் இருக்கு. நான் என்ன பண்ணதுக்கு இமிடியேட்லி வந்துட்டு நான் ஆபரேஷன் பண்ணேன். Before I came just now நான் கீழ ஒரு பேஷண்ட் இருக்கு, bullhorn injury, மாடு முட்டின அடிபட்டுச்சு. இப்போ கீழ இருக்கு என்கிட்ட, இப்போ அடிபட்டுச்சு 4 நாள் முன்ன. கண் ஓபன் இருக்கு சார், full eye is open for 4 days. Please understand, நம்ம கண்ண ஒரு பலூன் மாதிரி இருக்கு. Suppose ஒரு கட் ஆயிச்சு கண் ஓபன் ஆகுது. If it's open, just think about it, the contents will inside வெளிய வருது. 4 நாள் இந்த பேஷண்ட் கீழ இருக்கு. இப்போ நான் ஆபரேஷன் பண்ணதுக்கு பிரஸ் மீட்டிங் கழிச்சு மாடு முட்டி அதனால அடிபட்டது. ஓகே, மாடு முட்டி புல்ஹார்ன் இன்ஜுரி நான் சொல்றது. Because of that அதுக்கு முன்ன போற ஆபரேஷன் ஆனது, அது எல்லாம் லென்ஸ் உள்ள இருக்கு வெளிய வந்துச்சு. இப்போ நான் ஆபரேஷன் பண்ணிட்டு கம் போட்டு உள்ள லென்ஸ் ஃபிக்ஸ் பண்ணோம். மெசேஜ் அகைன் இஸ் தி சேம் சார். யார்கிட்ட அடிபட்டுச்சு ஹாஸ்பிடல் வரல, யார்கிட்ட டயபெட்டிஸ் இருக்கு கண் டாக்டர் கிட்ட போல செக் பண்ணுங்க, யார்கிட்ட போற இருக்கு பாரு தெரியல போல ஆபரேஷன் கோ. All this is a very very dangerous combination. Message is patients को கண் டாக்டர் கிட்ட போயிட்டு செக் பண்ணணும். One more thing please understand, இப்போ அகர்வால் கண் ஹாஸ்பிடல்ல நம்ம கிட்ட பேஷண்ட் வருது from all over the world. ஆப்பிரிக்கால இருந்து வருது, பங்களாதேஷ்ல இருந்து வருது, ஸ்ரீலங்கால வருது. இப்போ 1 இயர்ல இருந்து because of lockdown flights வரல, our countryல भी lockdown இருக்கு, patients வரல. This problem is not Indian problem alone, it is a global problem. Please understand, this problem is in Africa, it is in Sri Lanka, it is in Bangladesh, in every country.
So what is இப்போ flights start ஆயிருது, lockdown release ஆனது, patients are coming, but again what is happening is they are coming end stage. Again medical tourism நம்ம சொல்றது இந்தியால இருக்கு நம்ம ஹாஸ்பிடல் இருக்கு, but again patients late வருது. இப்போ அகர்வால் கண் ஹாஸ்பிடல்ல நம்ம கிட்ட 100 ஹாஸ்பிடல் இருக்கு right now existing. Every day we see approximately 15,000 patients. One patient, let's say, comes with 2 attendants. So every day 50,000 50,000 ஆளு உள்ள ஹாஸ்பிடல்ல வருது. During lockdown இந்த நம்பர் drastically கம்மி ஆகுது, இப்போ நம்பர் increase ஆகுது, because suddenly now people are realizing இல்ல என்கிட்ட பார்வை இல்ல கம்மி இருக்கு பார்வை. இப்போ நம்ம ஐடியா என்ன இருக்கு, மெட்ரோ ஹாஸ்பிடல் இருக்கு எகிரி, but we have got hospitals in small cities also. தரம்புரியில இருக்கு, கிருஷ்ணகிரியில இருக்கு, so that all hospitals are in small cities also. அங்க ட்ரீட்மெண்ட் போலாம். இங்கல பாம்பேல இருக்கு, பெங்கால்ல இருக்கு, எல்லா பிளேसेसல இருக்கு, ஆப்பிரிக்கால இருக்கு. நம்ம ஐடியா அகர்வால் கான் ஹாஸ்பிடல் இருக்கு. In the next 2-3 years we will be expanding more now to touch more than 150 eye hospitals globally in the next 2-3 years. So our main thing in this press conference நம்ம சொல்றது ஏன் இருக்கு, to tell you all, one, நம்ம cataracts இருக்கு, பொறை இருக்கு நான் சொல்றேன், patients delay பண்றது, diabetic patients delay பண்றது, அவர் ஹாஸ்பிடல் போனா அப்படியே நான் சொல்ற glaucoma increase pressure delay பண்றது, medical tourism, all these patients are now coming back with late stage problems. And to solve this, remember, prevention is better than cure. One more thing we should understand is online classes நடக்குது. இப்போ கொரோனா பத்தி எல்லா கிளாसेस ஸ்கூல் இருக்கு, காலேஜ் இருக்கு, எல்லா ஆன்லைன் கிளாसेस நடக்குது. இப்போ எல்லாம் படிக்கிறது, ஈவன் நம்ம டாக்டர்ஸ் இருக்கு ஆன்லைன் ஜூம் கிளாஸ்ல பண்றது. இப்போ ஒரு வருஷம் நம்ம பிரஸ் கான்ஃபரன்ஸ் வைக்கல. All of you have seen after 1 year. Problem in the online classes is continuously நான் எல்லா patients கிட்ட சொல்றது, 1 hour you watch on the TV monitor. After that take a break for 5 minutes. And this is to all of you also, because நீங்க எல்லா பேரு you are using computer continuously. If you are using cameras continuously கண்ணல strain வருது. Work for 1 hour, take a gap 5 minutes, come back and work on the TV monitors, so that computer vision syndrome வரமாட்டே. Otherwise இதே நம்ம சொல்றது computer vision syndrome. Suppose continuously அப்படியே பார்க்கிறது 3 hours 4 hours continuously on Zoom call, you will produce strain in your eyes. And this is what the message is. One last thing I want to say is Harvard has done a study. Okay, in this study they found with the early cataract treatment, பொறை இருக்கு கொஞ்சம் சீக்கிரம் ட்ரீட்மெண்ட் பண்றது, the life is prolonged, quality of life becomes better, patient பார்வை நல்லா வருது. So because of that they are more happy and their quality of life increases. This is not only for people who are economically poor or rich, everywhere. நீங்க பார்வை இருக்கு, நீங்க பார்வை வேணும், நீங்க இண்டஸ்ட்ரியல்ஸ் இருக்கு, நீங்க பார்வை வேணும். This is what the message I want to tell. I'll ask Dr. Ashwin. First of all, thank you so much for coming. Allah perukku the pandemic has created a fear, and at the fear we tried to, as a group, something important and very interesting which we did. I wanted to disclose and bring it all to you. We tried to invent something new, and I thought it's a good time to disclose. And disclose panno ipo nalla irukku, because health problems ipo only are on the rise. It's going to increase at least for the next 2-3 years before it comes down. But adukku number of patients are going to increase, but the fear polar ippome fear irukku, hospital povenda adu fear irukku ippome. Adukku we invented something called as the AVA test, AVA glaucoma test. The glaucoma test is very important test to detect glaucoma early. The early you detect, the faster you can treat. That is the main important message. That test before, it is actually a big machine.
which is not movable. And the machine is this big, it is very heavy, ரொம்ப heavy இருக்கு, and patient இப்படி sit பண்ணும். So the patient with back problem, patient with pregnancy, குழந்தை இருக்கு, they cannot even do the test. அந்த test பண்ண முடியாது. So Agarwal group new discovery invention bring பண்ணிருக்கேன் இப்போ on the table is AVA glaucoma test. It is basically a virtual perimeter. You've all seen virtual device. The virtual device headset மாதிரி மேல கண்ணு மேல வருது, and you can just sit back on a sofa and do the test. So குழந்தை pregnant lady எப்படியே உட்காரணும், அப்படியே உட்கார்ந்துட்டு பண்ணலாம். அது மாதிரி டெஸ்ட் வந்திருக்கேன் இப்போ. And more importantly, இது டெஸ்ட் போர்ட்டபிள் இருக்கு, இப்போ வீட்ல எடுத்து போலாம். And not just for Agarwal group, it is for everybody is buying it. Complete pan India la all doctors are already buying it. We have sold more than 100 pieces in the last 2 months, and this is going to only increase. So inna solra invention is also important at this point of time, because we are seeing something new. Pandemic எப்போவே வரல, எல்லா லைஃப் டைம்ல வரல, திருப்பி வரவே I don't know. But in the health problems control பண்ணணும், we need to think differently, and we need to bring that forward so that everybody can benefit. அதான் what basically நம்ம ஐடியா என்ன இருக்கு, see நம்ம glaucoma means கண்ணுல பிரஷர் அதிகமா இருக்கு. through this virtual testல என்ன அட்வான்டேஜ் என்ன இருக்கு, சின்ன மெஷின் இருக்கு, நீங்க வீட்ல உட்கார்ந்துட்டு பண்ணலாம். அதெல்லாம் நம்ம இமிடியேட்லி புடிக்கலாம் யார்கிட்ட கண்ணுல பிரஷர் ஜாஸ்தி இருக்கு, டேமேஜ் இருக்கு. One more thing I want to tell about vaccination. I was one of the first to take the vaccination. And ரொம்ப patients கிட்ட பயம் இருக்கு, staff healthcare workers கிட்ட பயம் இருக்கு, vaccine எடுக்கணும் இல்ல இது இல்ல எடுக்கணும். If we have to cross this problem of virus, vaccination done by our honorable Prime Minister, including our honorable Chief Minister, Health Minister Allah, is a great program which everybody has to be aware of. I'm going to ask Dr. Soundri also to speak now. ஸோ கண் புற பற்றி பேசிட்டு இருந்தாங்க. கண் புற வந்து முன்னாடி நாங்கள் பார்த்துட்டு இருந்த புற வந்து ரொம்ப ஏர்லி ஸ்டேஜில் வந்துட்டு இருந்தாங்க, சின்ன ப்ராப்ளம் இருக்கும் போதே வந்துட்டு இருந்தாங்க. பட் இப்போ நாங்கள் பார்க்குறப்போ நம்பர் ஆஃப் மெச்சூர் கேட்ராக்ட்ஸ், புற முத்தி போய் வர்ற பேஷண்ட்ஸ் வந்து நிறைய ஜாஸ்தியாக இருக்காங்க. ஸோ அதை தான் நம்ம சொல்றதுக்கு விரும்பினோம். ஸோ இது மாதிரி புற முத்தி வரும்போது என்ன ஆகும்னா அவங்களுக்கு காம்ப்ளிகேஷன்ஸ் ரிலேட்டட் டு கேட்ராக்ட் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. புற முத்தி வெடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, வெடிச்சதுன்னா அதனால பிரஷர் ஜாஸ்தியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸோட நிறைய பேர் பயந்துட்டு வராம இருக்கிறாங்க. ஒரு 1 month முன்னாடி ஒரு பிசினஸ் பர்சன் ஒரு 1 year அவர் வெளியவே போலியா, he came like a blind person walking like that. பார்த்தா 2 கண்ணையும் கண் புற முத்தி போயிருந்தது. ஏன் சார் வரல அப்படின்னா, இல்ல கொரோனா வந்துடும்னு பயம் இருக்கும், எல்லாருக்கும் இருக்கதான் செய்யுது. அதுக்கு உண்டான நெசசரி ப்ரிகாஷன்ஸ் எடுத்துட்டு ப்ளீஸ் டேக் த ட்ரீட்மெண்ட். ஸோ வந்து அவங்க 2 கண்ணும் பண்ணிட்டு அவருக்கு ரொம்ப சந்தோஷம். Now he is able to see everything. கண்ணாடி இல்லாம தூர பார்வை கிட்ட பார்வை எல்லாமே பார்க்கிறார். ஸோ அந்த அளவுக்கு ஒரு பெனிஃபிட் இருக்கு. அதுக்கு பயந்து இருக்கிறத விட ப்ரிகாஷன்ஸ் எடுத்துட்டு யூ ஷுட் டேக் த ட்ரீட்மெண்ட். நீங்க இப்போ ஹாஸ்பிட்டல் வந்தீங்கன்னா உள்ள வர்றதுக்கு முன்னாடியே டெம்பரேச்சர் செக் இருக்கு, ஹேண்ட் சானிடேஷன் பண்றாங்க, உள்ள சோஷியல் டிஸ்டன்சிங் மெயின்டைன் பண்ணி தான் பேஷண்ட்ஸ் பார்க்குறாங்க. பிட்வீன் பேஷண்ட்ஸ் வந்து sterilization of the instruments is happening, and theaterliyum all necessary precautions are being taken. So patient bayam illama they can come, and all our doctors are vaccinated also. Most of us are vaccinated. First dose nare perku mudinjachu, sila perku second dose mudinjachu. So appadi pathina vaccination also doctors ellam panniyachu. So that way it is safe to come to the hospital and get the required treatment. So glaucoma பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இது பிரஷருக்கு ரெகுலரா ஐ பிரஷரும் செக் பண்ணிக்கணும், சுத்து பார்வையும் பார்த்துட்டே இருக்கணும். அட்வான்ஸ் ஸ்டேஜ் ஆயிடுச்சு, ஒரு லெவல் நர்வ் டேமேஜ் ஆயிடுச்சுன்னா அதை ரீகெயின் பண்ண முடியாது. அண்ட் இட்ஸ் a silent killer. நீங்க வீட்ல உட்கார்ந்துட்டு கண்டுபிடிக்க முடியாது. So it's better to come and have a regular checkup. ஐ பிரஷர் எப்படி இருக்கு, பின்னாடி நரம்பு எப்படி இருக்குன்றத ரெகுலரா செக் பண்ணிட்டு அதுக்கு தேவையான மருந்துகளை போடுறது ரொம்ப ரொம்ப அவசியம். டயபெட்டிக் ரெட்டினோபதி அது மாதிரி சுகர் கண்ட்ரோல்ல இருந்தா கூட the duration of the disease also matters. ஒருத்தருக்கு ஒரு 10 வருஷம் சுகர் இருந்தாலே கண்ணுல டயபெட்டிக் ரெட்டினோபதி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. சோ நம்ம வந்து டயபெட்டிக் ரெட்டினோபதி ஏற்கனவே இருக்கிறவங்களுக்கு ரெகுலரா செக் பண்றது ரொம்ப ரொம்ப அவசியம். ஏன்னா கண்ணு உள்ள ரத்த கசிவு
ரெட்டினாவை கிழிக்கிற அளவுக்கு போயிடும். ஸோ ட்ராக்ஷனல் டிட்டாச்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். அது மாதிரி ட்ராக்ஷனல் டிட்டாச்மெண்ட்லாம் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் நம்ம ஆப்ரேஷன் பண்ணா கூட விஷுவல் இம்ப்ரூவ்மெண்ட்னு பாத்தீங்கன்னா பெரிய அளவுல கொண்டு வர முடியாது. ஸோ ஒரு ஸ்டேஜ் தாண்டிடுச்சுன்னா இட் இஸ் வெரி டிஃபிகல்ட் டு கிவ் தம் 100% விஷன். ஸோ அதனால ஏர்லியரா ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். அண்ட் ட்ரை ஐ வந்து எக்ஸ்போஷர் டு த ஸ்கிரீன் ஆன் டைம் பாத்தீங்கன்னா நிறைய பேர் நம்ம ஃபுல் டைம் ஸ்கிரீன்ல தான் இருக்கிறோம். இப்போ லாக்டவுன் வந்ததுல இருந்து சில்ட்ரன் ஆர் இன் ஸ்கிரீன், வெளியே விளையாட போறது இல்ல, அதுவும் ஸ்கிரீன்ல தான் விளையாடுறாங்க. ஸோ அந்த ஸ்கிரீன் டைம் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கிறதுனால ட்ரை ஐ இஸ் வெரி வெரி காமன். ஸோ ட்ரை அண்ட் அவாய்ட் as much as you can. ஸ்கிரீன் அவாய்ட் பண்ணணும். அவாய்ட் பண்ண முடியாத பட்சத்துல நீங்க 10 hours ஒர்க் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னா அந்த 20-20-20 ரூல்னு சொல்லுவோம். எவ்ரி 20 minutes once take your eyes off the system, கொஞ்சம் தூரம் பார்த்துட்டு மசில்ஸ் ரிலாக்ஸ் பண்ணிட்டு blink பண்ணிட்டு you can always go back to the system. You will be able to see better. So இல்லாட்டினா கண்டினியூஸா அதை பார்த்துட்டே இருக்கிறப்போ ட்ரை ஐ வரதுக்கு சான்சஸ் இருக்கு, மசில் ஸ்ட்ரெயின் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. அது மட்டும் இல்லாம ப்ளூ ஃபில்டர்ஸ்னு சொல்றோம், அது மாதிரி ப்ளூ ஃபில்டர் கிளாஸஸ் போட்டுக்கலாம் which is protection to the eye. So basically to say endல என்ன சொல்லணும், இங்க டெலி கன்சல்டேஷன் இருக்கு. யார்கிட்ட கண் ப்ராப்ளம் இருக்கு கண் டாக்டர் கிட்ட போகணும். பிகாஸ் இப்போ நம்ம கண்ட்ரியில 12 மில்லியன் பிளைண்ட். Because of this corona, this number has increased. ஏன் இன்க்ரீஸ் ஆகுது? Because patients கண் டாக்டர் கிட்ட போல. So all these problems like cataract இருக்கு, diabetes damage இருக்கு, எல்லாம் இன்க்ரீஸ் ஆகுது. அதுக்காக நம்ம பேஷண்ட் கிட்ட சொல்றது, please come to the hospital. யார்கிட்ட அடிபட்டுச்சு கண்ல அவனா வரல. Imagine. So our message to all of you people is, if this message can be spread across the globe country, that listen, if you have a problem, please go to the doctors, because what we are seeing now is these mature cataracts are increasing a lot. People were coming to us before with early cataract, immature cataract, easy to treat. இப்போ அது போற முத்தி போறது ரொம்ப கஷ்டம் இருக்கு ட்ரீட்மெண்ட் பண்றதுக்கு. And this is across economical sectors, and that is the big message which we want. Thank you very much. Thank you so much. அதாவது ஆன்லைன் கிளாஸ் அட்டம் அதிகமாக இருந்தது. அதாவது ஐடி எம்ப்ளாயிஸ் வந்து அதிகமாக ஒர்க் ஃப்ரம் ஹோம்லாம் பண்ண அந்த மாதிரி ஆட்கள் எண்ணிக்கை அதிகம், பாதிக்கப்படுற எண்ணிக்கை அதிகரிச்சிருக்காங்க. See, simple நான் சொல்றேன். இதுல இப்போ நான் ஆன்லைன் கிளாஸ் பண்றேன். இதுல என்ன இருக்கு, சப்போஸ் நீங்க இந்த கண் பாக்குறது, நான் டிவி மானிட்டர் பாக்குறது. இப்போ when I'm looking at you also, கண்ணுல இருந்து தண்ணி வருது from one side to the other. இப்போ நான் blink பண்றேன். All of you are blinking, no? Correct? இப்படி blink பண்றது கண்ணுல இருந்து தண்ணி இங்க இருந்து போயிட்டு மூக்கு போயிட்டு throatல வருது. For all of us. Problem is, suppose the online class இப்படி பாக்குறேன், blink கம்மியா புரியுதா? When the blink reflex reduces, இத கண்ணுல இருந்து தண்ணி from one side to the other will become less. When it becomes less, dryness வருது. Dryness வருது, தலைவலி வருது, strain வருது. குழந்தை சொல்றது, ஐயோ அம்மா தலைவலி இருக்கு, என்ன பண்ணணும்? புரியுதா? சிம்பிள் சொல்யூஷன் என்ன இருக்கு, நீங்க half an hour 1 hour நீங்க வேலை பண்றது கம்ப்யூட்டர்ல, take a break, close your eyes, relax for some time, again come back. This computer vision syndrome will be gone. சார், இப்ப இவர் என்ன கேள்வி கேக்குறாருன்னா, கடந்த ஆண்டு அதாவது கொரோனாக்கு முன்னாடி குழந்தைகளோட இந்த கண் பார்வை பிரச்சனை அதிகமாகி இருக்கா? கண்டிப்பா அந்த வந்து முன்னாடி ஒரு 10% of the population, இப்போ எங்க ஹாஸ்பிடலுக்கு ஒரு 100 பேர் வந்தாங்கன்னா 10 பேருக்கு தான் ட்ரை இருந்தது. மேடம் மைக் மேடம் Sorry. முன்னாடி எங்க ஹாஸ்பிடலுக்கு ஒரு 100 பேர் வந்தாங்கன்னா 10 பேருக்கு ட்ரை இருந்ததுன்னா இப்போ 30ல இருந்து 40 பேருக்கு ட்ரை ஐயோட பாக்குறோம். சோ 30% ஆவது கண்டிப்பா ட்ரை ஐயோட பிரச்சனையோட வராங்க. அது ஸ்டூடண்ட் எத்தனை பேர் என்ன சொல்லுங்க, எத்தனை ஸ்டூடண்ட் வராங்க, அந்த மாதிரி ஏதாவது எண்ணிக்கை இருக்கா? Students also coming huge numbers. See, one more thing is there. இதுல என்ன அட்வான்டேஜ் இருக்கு, நமக்கு இன்னும் dry eye testing machine இருக்கு. யார் வருது அதுல நம்ம டெஸ்ட் பண்ணலாம், இவ்ளோ dryness இருக்கு கண்ணுல, and then appropriate treatment கொடுக்கலாம். But because of Zoom calls, so much of computer continuously watching, it will be a problem. சார், இன்னொரு இது, இப்ப கொரோனா, போஸ்ட் கொரோனா, ப்ரீ கொரோனா, இப்ப கொரோனாக்கு அப்புறம் நிறைய ஆர்கான்ஸ்ல நிறைய சைடு எஃபெக்ட்ஸ் நிறைய வருதுன்றாங்க. பர்டிகுலர்லி பாத்தீங்கன்னா ஏஜ்டு பர்சன்ஸ்க்கு அடுத்த கட்டணமா நிறைய வருது.
இந்த கண் பாதிப்புகள் கொரோனாக்கு பிறகு அஃபெக்ட் ஆனவங்களுக்கு கண் பாதிப்புகள் இருக்குமா? அதை பத்தி ஏதாச்சும் ஒரு கொரோனா டைம்ல நாங்க வந்து பார்த்ததுல சில பேருக்கு கன்ஜெக்டிவைட்டிஸ் வந்திருக்கு. நீங்க ஆக்சுவலா முதல்ல பாத்தீங்கன்னா ஊஹான்ல ஆரம்பிக்கிறப்போ முதல்ல கன்ஜெக்டிவைட்டிஸோட தான் கண்டுபிடிச்சாங்க. செகுப்பா கண்ணு, அதான் கண்ணு சிவந்து போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சா அதுல இருந்து தான் கொரோனாவே தே ஃபவுண்ட் அவுட். ஸோ அதே மாதிரி தான் இனிஷியல் ஸ்டேஜஸ்ல கொஞ்சம் நாங்க கன்ஜெக்டிவைட்டிஸ் பார்த்தோம். பட் அதர்வைஸ் ரொம்ப கன்ஜெக்டிவைட்டிஸ் இங்க இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நிறைய இல்லை. பட் we have seen இப்போ ஹார்ட் அட்டாக் வந்து பிளட் ஃப்ளோ அஃபெக்ட் ஆகுறதுனால தான் ஹார்ட் அட்டாக் வர மாதிரி கண்ணோட நரம்பு வெயின் அக்ளூஷன் அப்படின்னு சொல்லுவோம். ரெட்டினால பிளட் வெசல்ஸ் இருக்கு, அந்த பிளட் வெசல்ஸ்ல பிளாக் ஆகுது நம்ம பார்த்துருக்கோம். அது கொரோனா அந்த பேஷண்ட்ஸ்க்கு நம்ம கொரோனா டெஸ்ட் பண்றப்போ கொரோனா பாசிட்டிவா இருந்திருக்காங்க. அந்த மாதிரி நிறைய வந்திருக்காங்க. அந்த மாதிரி நிறையன்னு சொல்ல முடியாது, சில பேஷண்ட்ஸ்க்கு வந்திருக்காங்க. The virtual test it is like commonly you are going to use it or only in hospital you will use it? No, you can use it commonly also. So நான் ஐடியா சொல்றேன். சப்போஸ் நான் வில்லேஜ் போறேன், நான் அங்கே பார்க்கணும், ஓகே இவ்ளோ பேர் இருக்கு வில்லேஜஸ், இதுக்கு குளோக்கோமா இருக்கு இல்லையா இருக்கு, இது வர்ச்சுவல் சிம்பிள் ஹேண்ட்பேக்ல போட்டு கேரி பண்ணலாம். அங்க மெஷின் நீங்க கையில போட்டு they will just click, அதுல நம்ம தெரியும் இவ்ளோ டேமேஜ் இருக்கு, நர்வ் டேமேஜ் இவ்ளோ இருக்கு. இப்ப சில பேஷண்ட்ஸ்க்கு வெளியே வர முடியல, ரொம்ப வயசானவங்க இருக்காங்க, they are not able to come for the test. சோ அந்த மாதிரி பேஷண்ட்ஸ்க்கு இப்ப டெலி கன்சல்டேஷன் வச்சிருக்கோம். சோ அங்கிருந்து அவங்க வந்து ஆன்லைன்ல நம்மளுக்கு ஃபோன் பண்ணுவாங்க, நம்ம கண்ணை பார்த்து நம்ம டீடைல்ஸ் சொல்றோம். அதே மாதிரி this instrument can be taken to them. அவங்க கிட்ட கொண்டு போய் அங்க டெஸ்ட் பண்ணா நான் ரிசல்ட் பார்த்து உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் இருக்கு, இதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம்னு என்னால சொல்லுவோம்.